ஐஸ்வர்யா, நீ தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? அம்மா சொன்னா கேளு. இந்த பூஜையை நீ பண்ண வேண்டாம். இல்லம்மா, இந்த பூஜையை நான் நிச்சயமா செய்யணும். இங்க பாருமா, இந்த மாதிரி பூஜை பண்ணாமலே வேற விதத்துல நந்தினி எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயம் நந்தினி கிடைப்பா, நம்பு. அம்மா சொல்றேன்ல, கேளு. இல்லம்மா, இதை யார் செஞ்சா நந்தினி கிடைப்பாங்கறத தாண்டி அந்த பார்வதி என்னை விட உயர்ந்தவ இல்லைன்னு நான் காமிக்கணும். அவளால பண்ண முடிஞ்ச பூஜைய ஏன் என்னால செய்ய முடியாது? நான் பூஜைய நல்லபடியா முடிச்சு காட்டுறேன். என்னை விட எந்த விதத்திலயும் அந்த பார்வதி உயர்ந்தவ இல்லைன்னு எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். டாக்டர், என்ன ஆட்டம் போட்டடி நீ! நாகபுரி வம்சம் ஆளப்பரு. கையெல்லாம் சும்மா இருக்கு. ஐயோ, உன் செல்போனை காணுமே. இந்த மந்திரவாதி உயிர் கிளிக்குள்ள இருக்கிற மாதிரி உன் உயிர் இந்த செல்போனுக்குள்ள தானே இருக்கு. போன் பேசாம இருக்க மாட்டியே, எல்லாமே போன்ல தானே. அப்புறம் முக்கியமான விஷயம்டி, இந்த கங்கா இருக்கல, கங்கா கங்கா அவ சொல்றா, உன்னை சீக்கிரமே கோமால இருந்து வெளியில கொண்டு வந்து குணப்படுத்தி அகிலா முன்னாடி கொண்டு போய் லட்டு மாதிரி நிறுத்தணுமா. அப்படி நிறுத்தினா அகிலா அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சி அவ பொண்ணு ஐஸ்வர்யாவை பாராட்டுவாளா. அவளை தூக்கி அடுத்த அகிலாண்டேஸ்வரி இடத்துல உட்கார வச்சிருவாளா. ஐஸ்வர்யா நம்பர் 1 ஆயிடுவாளாம். நான் அவ பின்னாடி சொம்ப தூக்கிட்டு அப்படியே போகணுமா. எப்படி நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு? இப்படி ஆளுக்கு பிளான் போட்டீங்கன்னா நான் இன்னும் அந்த பேப்பரை வச்சுட்டு நாக்கு வழிக்கவா? 1/4 நூற்றாண்டுக்கு மேல நான் காத்திருக்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு. வரவ போறவெல்லாம் போர்ட தூக்கிட்டு வந்தா நம்பர் 1 போட்டு கையில கொடுத்துருவாங்களா? ஏய், நீ கோமால இருந்து வெளியில வா, வராம போ, இல்ல அப்படியே செத்து ஒழி, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இங்கேயே கழுத்தெடுத்து கொன்னு போட முடியும். இருக்கட்டும், நேரம் பார்த்து உன் கதைய முடிக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வாழ்நாள் முழுக்க ஜெயிலே சாகணும். சாக வைப்பேன். அந்த இடத்துக்கு நான் வருவேன். வெயிட் பண்ண, திரும்ப வரேன். செல்போன் எடுத்து பேசுறது நீ ஜாக்கிரதை. ஐஷு, பார்த்து நிதானமா இடு, வழுக்கிடுவாங்க. பாத்துருங்க, பாத்து. சீக்கிரம் போ, டக்குனு ஊத்திட்டு வா. சீக்கிரம் வா ஐசு. 50 ஆச்சு.
பரவாயில்ல, ஐஸ்வர்யா நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்பீடாவே பண்றா. ஆமா, பார்வதி பாவம் ரொம்ப ஸ்லோவா இருக்கால. முயலாம கதை தான். எப்படியும் ஜெயிக்க போறது பார்வதி தான். பாத்து ஐஷு பாத்து பார்த்து பாத்து வா. வழிக்கிட போது ஆ, பார்த்து மெதுவா போ. பாத்து போ. ஐஷு என்னம்மா, அடிக்கடி பட்டுருச்சா என்ன? ஆரம்பத்துல வேகமா ஓடும் போதே தெரியும் இப்படி ஆகும்னு. பார்வதி யாரு? இதுல மாஸ்டர் டிகிரி பண்ணவளாச்சே. அப்ப எழுந்து வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கொடுத்த கொடுங்க, கொடுத்த கொடுங்க, நான் பண்றேன். வேண்டாம் ஐசு, சொன்னா கேளு. இல்ல அருண், நான் பண்ணுவேன். நில்லுமா. ஒரு தடவை தடப்பட்டுட்டா அத மீண்டும் தொடரக்கூடாது. உங்க பொண்ணு மேல வர சொல்லுங்க. என்ன குருஜி இப்படி சொல்றீங்க? இல்ல குருஜி, நான் பண்றேன். சொன்னா கேளுங்கம்மா. ஒரு தடவை தடப்பட்டா தொடரக்கூடாது. தொடர்ந்தா நிரந்தர தடை ஏற்படும். சொன்னா கேளுங்கம்மா. குருஜி, நான் அடுத்து என்ன பண்ணணும்? முதல் கட்ட பூஜைய பார்வதி நல்லபடியா செஞ்சு முடிச்சதுனால அடுத்ததா பால் குடம் எடுத்து தீ மிதிக்கணும். நீங்க அதுக்கு ரெடியாங்கம்மா. சரிங்க குருஜி. குருஜி, நான் தான் முதல்ல பால் குடம் எடுப்பேன். அம்மா, முதல்ல பூஜையை முடிச்சது இவங்க தானே. இவங்க தான் முதல்ல எடுக்கணும். பரவாயில்ல குருஜி, அவங்களே முதல்ல எடுக்கட்டும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. பிரகாரத்தை சுத்தி வாங்க. பார்வதி, வாங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி.
போறீங்க? பார்வதி 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 என்னாச்சு? பார்வதி ஜாக்கிரதை. பார்வதி என்னாச்சு? பார்வதி இங்க பாரு. பார்வதி இங்க பாரு. கண்ணை துற பார்வதி. பார்வதி பார்வதி பயப்படாத, ஒண்ணும் இல்ல உனக்கு. என்னாச்சு, என்னாச்சு? போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் போ. தண்ணியா? வேண்டாம் வேண்டாம். பரிகாரம் பண்ணும்போது முகத்துல தண்ணி தெளிக்க கூடாது. அப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா? வேண்டாம். அம்மாவுக்காக பரிகாரம் பண்ணும்போது அத தடப்படக்கூடாது. அந்த அம்மனை வேண்டிக்கோங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அருண் இத படி. அம்மா தாயே, என் மருமக பூஜையை நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு சக்தியை கொடுமா. அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையில இருந்து அவளை காப்பாத்துமா. அவளை மறுபடியும் பூஜை செய்ய விடுமா. தாயே காப்பாத்துமா. பார்வதி 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 கண்ணை துற. பார்வதி ஒண்ணும் இல்ல உனக்கு. எழுந்துருமா. கண்ணை துற, கண்ணை துற. எழுந்துருமா. பார்வதி நான் பண்றேன். பார்த்து எது இந்தாம்மா, நேரமாகுது, சீக்கிரமா சுத்தி வாங்க. போங்க போங்க. அம்மா சுத்தி வந்தாச்சா? அடுத்த பூக்குழி இறங்குறதுக்கு தயாரா இருங்க. போங்க. வா. ஐசு, பார்வதி சுத்த ஆரம்பிச்சிட்டா. நீ சீக்கிரமா நடந்துடணும். பாரு. வா. இல்ல, என்னாச்சு? என்னால முடியாது. எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நான் பண்ண முடியாது. நான் இது பண்ண மாட்டேன். ஐசு, அம்மன் அருளால பிரகாரத்தை சுத்தி வந்துட்டீங்க. அடுத்ததா பூக்குழி நல்லபடியா இறங்குங்க. அம்மன்ட்ட நல்லா வேண்டிக்கங்க. சரிங்க குருஜி. ஐஸ்வர்யா, இங்க பாருமா,
பூக்குழி நல்லபடியா இறங்கிட்டு உன் பிரார்த்தனை நல்லபடியா முடிச்சிட்ட. வாமா, அம்மா கிட்ட போலாம். அம்மா, உன் பரிகாரத்தை அம்மன் முழுசா ஏத்துக்கிட்டு உன் கோரிக்கை நிறைவேறும். வெற்றி உனக்கு தானா. நீ ஏத்தி வச்சிருக்கிற இந்த தீபம் பச்சை கலர்ல எரியும். அம்மன் மனசு குளிரும்படி பரிகாரம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி குருஜி. நான் வரேன். போயிட்டு வரோம். சரிங்க குருஜி, போயிட்டு வரோம் குருஜி. விஷயம் கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேம்மா. சீக்கிரம் அதெல்லாம் சரியாயிடும். இது ஒரு சின்ன கண் திருஷ்டி மாதிரி தான். கூடிய சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் நகை கடத்தரப்புல வச்சுக்கிறேன். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேம்மா. நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு பிரான்ச்ச ஓபன் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சு. ஒரு பிசினஸ் உமனா நான் சொல்றேன், கடையை திறக்கிற விஷயத்த எனக்காக தள்ளி போடாதீங்க. வேற யாரையாவது வச்சு அதை தரங்க. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க வந்து திறக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேம்மா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, வேணும்னா இன்னொன்னு பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு பதிலா எங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தரை வச்சு கடையை ஓபன் பண்ணிக்கலாம்ல? அது உங்களுக்கு சம்மதம் தானே? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்தா நீங்களே வந்த மாதிரி தாம்மா. எனக்கு முழு சம்மதம். சரி, அப்போ என் மருமக ஐஸ்வர்யாவை வச்சு கடையை ஓபன் பண்ணிக்கங்க. என்னாச்சு நாராயணன், என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, மனசுல இருக்கிறத சொல்லுங்க. உங்க மருமகளை வச்சு கடையை ஓபன் பண்ண சொன்னதும் மூத்த மருமக பார்வதி அம்மா வச்சு திறக்க சொல்வீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். பார்வதிய வச்சு உங்க கடையை ஓபன் பண்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதுல எனக்கு எந்த ஒப்ஜெக்ஷனும் கிடையாது. உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் சொன்னேன்னு பார்வதி கிட்ட சொல்லுங்க. கடை திறப்பு விழாவுக்கு வர சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் வரேம்மா. வாங்க நாராயணன். ஏன் ஐஸ்வர்யாவை அவாய்ட் பண்றாரு? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நான் என்னோட கடை திறக்கிற விஷயமா அம்மாவை போய் பார்த்தேன். அவங்கதான் என் மருமக பார்வதியை வச்சு உங்க நகை கடையை ஓபன் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்றதுக்கு வந்திருக்கேன். உங்களோட இந்த பிரியத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா
நான் வந்து கடையை திறந்து வச்சா சரியா இருக்குமான்னு தெரியல. அது சரி, உனக்கே தெரிஞ்சிருக்குல்ல விளங்காதுன்னு. நீங்க அப்படி சொல்லக்கூடாதுமா. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க திறந்து வச்சா ராசியா இருக்கும். நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பார்வதி, அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் நீ ஏன் தயங்குற? வரேன்னு சொல்லு பார்வதி. ஓகே சொல்லுங்கம்மா. சரி, அம்மா சொன்னதுனால நான் சம்மதிக்கிறேன். அப்படியே அம்மா பேச்ச தட்டாம நடக்கிற. ரொம்ப நன்றிமா. இன்விடேஷன்ல உங்க பேரை பிரிண்ட் பண்ணி முறைப்படியே வந்து உங்களை கூப்பிடுறேம்மா. ஒண்ணு போனா ஒண்ணு வந்து உசுர வாங்குது. வர்றேம்மா. போயிட்டு வாங்க. வரேன் சார். போயிட்டு வாங்க. அம்மா வர்றேம்மா. வர்றேம்மா. வந்தவன் வெடிய வச்சுட்டு போயிருக்கா. திரி நல்லாவே எரியுது. என்ன விஷயம் சொல்லு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. அது சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. வேண்டாம் ஆண்டி. ஐஸ்வர்யா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. ஏற்கனவே பார்வதியை தான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல நீங்க வேற பார்வதியை வச்சு நகை கடைய ஓபன் பண்ண சொல்லிருக்கீங்க. எங்க 2 பேர் விஷயத்துல நீங்க ஒருதலை பட்சமா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்ன, இப்போ நான் அதான் சொல்றேன். உங்க 2 பேர் விஷயத்துல நான் ஒருதலை பட்சமா நடந்துக்கவும் இல்ல, நடக்கவும் மாட்டேன். அப்போ நீங்க என்ன வச்சு நகை கடை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிருக்கலாம்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் நாராயணன் கிட்ட உன்னை வச்சுதான் நகை கடையை ஓபன் பண்ண சொன்னேன். ஆனா பார்வதி தான் கடையை திறந்து வைக்கணும்னு நாராயணன் ஆசைப்பட்டாரு. கடை ஓனரே ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? சரி பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓகே ஆண்டி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க ஒருதலை பட்சமா நடந்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா பார்வதி மட்டும் நகை கடையை திறந்து வச்சுட்டா அப்புறம் என்னால வெளியே தலை காட்ட முடியாது ஆண்டி. வெளியே யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நான் கூனி குறுகி அவமானத்துல வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பேன். ஐஸ்வர்யா அழாத. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா சொன்னா கேளு. ஆண்டி, எல்லா மரியாதையும் அந்த பார்வதிக்கு தான் போகுது. இப்ப இந்த மரியாதையும் போயிடுச்சுன்னா அப்புறம் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. அந்த கடையை நான் தான் திறந்து வைக்கணும். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. சரி, நான் நாராயணனுக்கு போன் பண்ணி சொல்றேன். நீயே போ, கடையை ஓபன் பண்ணி வை. முதல்ல அழறத நிறுத்து. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எஸ், இதான் எனக்கு வேணும். நினைச்ச மாதிரி ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க. பார்வதி, அந்த கடைய நான் தான் திறக்க போறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னங்க இது? நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க வேண்டான்னு சொல்லியும் நான் தான் உங்களை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். இன்விடேஷன்ல உங்க பேரை பிரிண்ட் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஆனா அகிலாம்மா போன் பண்ணி ஐஸ்வர்யா மேடம் பேரை போட சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா.
நீங்க ஏன் இதுக்காக ஃபீல் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் வந்தாலும் ஐஸ்வர்யா அம்மா வந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஐஸ்வர்யா அம்மாவே வரட்டுமே. என்ன நாராயணன், சொன்னபடி எல்லாம் செஞ்சாச்சா? எல்லாம் ரெடிங்க மேடம். இன்விடேஷன்ல ஐஸ்வர்யா பேர் தானே போட்டிருக்கீங்க? பேரெல்லாம் போட்டாச்சுங்க மேடம். நீ குடுமா. இந்த ஐசு பாரு. அம்மா, நீங்களும் சாரும் கண்டிப்பா வரணும். அப்பதான் எங்களுக்கு மரியாதையா இருக்கும். இல்ல, நாங்க வந்தா நல்லா இருக்காது. நீங்க நல்லபடியா நடத்துங்க. இல்லம்மா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வந்தாதான் எங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். ஏன் பார்வதி, நான் திறப்பு விழா பண்ணா நீ வரக்கூடாதா? என்கிட்டயே கௌரவம் பாக்குறியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆண்டி சொல்லிருக்காங்கல்ல, நீயும் வா. இல்ல ஐஸ்வர்யம்மா, அப்படி சொல்லல. வா பார்வதி. வரேன்னு சொல்லு. சரி, நாங்களும் வரோம். ரொம்ப நன்றிங்கம்மா. அப்ப நாங்க வர்றோம். அப்ப நாங்க வரோம்மா. வரேன் சார். வரேங்க, வரோம். வரேன் சார். வரேங்க சார். வர்றேம்மா. வர்றேம்மா. வரோம்மா. இப்போ உனக்கு சந்தோஷம் தான் இல்ல ஐசு? என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. பஞ்சரா? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஐசு, யார் போன்ல? நகை கடையில இருந்து தான் பண்றாங்க. நம்ம வரலையேன்னு கேட்க தான் போன் பண்ணிருப்பாங்க. எடுத்து பேசு. ஹலோ. குட் மார்னிங் மேடம். வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. வர வழியில கார் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. டிரைவர் ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்காரு. இதோ இப்ப வந்துருவோம். ஓகே மேடம். ஓகே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம். ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? ஐஸ்வர்யா மேடம், அந்த கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சான். ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்காங்களா? வந்துடுறேன்னு சொன்னாங்க. என்னங்க, ஐஸ்வர்யா மேடம் இந்த கடை திறக்கறதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்து இஷ்டமே இல்லைங்க. இப்ப கடை திறப்புக்கு வந்துட்டு இருக்க காரு திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நல்ல சகுனமா படலங்க. நம்ம முதல்ல ஆசைப்பட்ட மாதிரி பார்வதி மேடத்தை வச்சே கடையை ஓபன் பண்ணலாங்க. அதை எப்படி திடீர்னு மாத்த முடியும்? நீ பாட்டுக்கு ஏதாவது உளராத, சும்மா இரு. பார்வதிமா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. பார்வதி ராசியான பொண்ணுங்கறத நடக்கிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். பார்வதியே ரிப்பனை கட் பண்ணட்டுங்க. ஏய், அவசரப்படாத. அகிலாண்டேஸ்வரி அம்மா சொல்லிருக்காங்க, அவங்க பேச்ச மீறி நடக்க முடியாது.
அகிலாமா ஒன்னும் மனசார ஐஸ்வர்யா மேடத்தை வச்சு கடை திறக்க சொல்லல. ஐஸ்வர்யா மேடம் தான் அழுது அடம் பிடிச்சு அகிலாண்டேஸ்வரி மேடத்தை சொல்ல வச்சிருக்காங்க. இங்க பாருமா, நீ என்ன சொன்னாலும் அம்மா சொன்னதை மீற முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஏங்க சொல்லுங்க. பார்வதி அம்மா, நீங்களே ரிப்பனை கட் பண்ணி கடை ஓபன் பண்ணி வச்சிருங்க. என்னது நானா? ஐயோ, என்னால முடியாது. எங்களுக்கு என்னமோ கடையை நீங்க திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க ரிப்பனை கட் பண்ணுங்க. இல்ல, இது இது தப்பாயிடும். அனி, அவங்க தான் ஆசைப்படுறாங்களே, நீங்க போய் ரிப்பனை கட் பண்ணுங்க. ஐயோ, என்ன சின்னையா சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் என்ன சொன்னாலும் என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. ஐஸ்வர்யா அம்மா தான் கடையை திறந்து வைக்கணும். ப்ளீஸ்மா, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐஸ்வர்யா அம்மாவோட பேரை இன்விடேஷன்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க ரிப்பன் கட் பண்ணாம நான் கட் பண்ணா அது ரொம்ப தப்பாயிடும். ஐஸ்வர்யா அம்மாவே வந்து கட் பண்ணட்டுமே. பார்வதி அம்மா, மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க தான் கடையை திறந்து வைக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. அப்புறம் எதுக்கு இன்விடேஷன்ல என்னோட பேரை போட்டு என்ன இங்க இன்வைட் பண்ணுங்க? என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? நாராயணன், என்ன இதெல்லாம்? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்ன, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் நீங்க வாங்க ஐஸ்வர்யா மேடம், நீங்க வந்து ரிப்பனை கட் பண்ணி கடை ஓபன் பண்ணி வைங்க. ஐஸ்வர்யாம்மா வாங்க, உங்க கையால வந்து ரிப்பனை கட் பண்ணி கடையை திறந்து வைங்க. வாங்க. பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க. ஐசு, அதான் கூட்டெல்லாம் சொல்றாங்களே, பார்வதி மேடமே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? போ, போய் ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணு. பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க. நினைத்தது நடந்தது. பேய் ஏறிடுச்சு. என்ன சொன்னீங்க? அபசகுனமா? ரோட்ல வரும்போது கார் பஞ்சர் ஆகுறதுல சகஜம்தான். அது போய் உங்களுக்கு அபசகுனமா? நான் கிளம்புறேன். நீங்க யார வச்சு வேணும்னாலும் ரிப்பன் கட் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யாம்மா, ஐ டோன்ட் கேர். மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம். இப்போ உனக்கு சந்தோஷமாடி? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல? போ, நீயே ரிப்பனை கட்டி திறப்பு விழா பண்ணு. அம்மா, முடியாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. நீங்களாவது ரிப்பனை கட் பண்ணுங்கம்மா. ஐயோ, என்னால முடியாது. அது ரொம்ப தப்பாயிடும். அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் தப்பாகாது. ஐஸ்வர்யா தான் யாரை வேணா வச்சு கட் பண்ணிக்கோங்கன்னு ஐ டோன்ட் கேர் அப்படி இப்படின்னு ஏதோ சீனை போட்டு போனால, நீங்க போய் கட் பண்ணுங்க அண்ணி. பார்வதி, இப்ப நீயும் ரிப்பன் கட் பண்ணலனா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்காம பாதியில நின்னு போயிடும். இதனால அம்மாக்கு தானே கெட்ட பேரு. அப்படி நடந்தா ஓகே உனக்கு? இல்ல,
அம்மாக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா முதல்ல போய் ரிப்பன் கட் பண்ணு. சரி மாமா, நீங்க சொல்றதுக்காகவும் அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் ரிப்பனை கட் பண்றேன். பார்வதி அம்மா, இப்பதான் எங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க கடையை திறந்து வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. வந்துட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? அப்பாயின்மெண்ட் கேட்டு என்ன சந்திக்கிற அளவுக்கு என்ன விஷயம்? மேடம், நாங்க 4 பேர் வேலையை ரிசைன் பண்ணாலும் முடிவு பண்ணிருக்கோம். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இங்க 4 பேருக்கும் மல்டிநேஷனல் கம்பெனில நல்ல கிரேடுல இதை விட அதிகமான சம்பளத்துல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. நீங்க 4 பேரும் முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ரிசைன் பண்றேன்னு சொன்னா எப்படி? புரியுது மேடம், ஆனா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு தானே மேடம் கிடைக்குது. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது தானே மேடம் புத்திசாலித்தனம். 20 வருஷமா நீங்க வளர்த்த கம்பெனி பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி போறேன்னு சொல்றீங்களே. கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி எங்க வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா சார்? ஐஸ்வர்யா 5 பேரை புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்காக போராட்ட ஸ்ட்ரைக்லாம் பண்ணீங்க. அப்போ உங்களுக்காக அந்த 5 பேரையும் அன்னிதான் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுக்கு காட்டுற நன்றி கட்டணா சார் இது. பரவாயில்ல, பணம் பதவி இதெல்லாம் தாண்டி உங்க ராஜினாமா விஷயத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. பெரிய சிஐடி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா. இருந்தாலும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். எங்க கம்பெனிக்கு ஆக்சசரி சப்ளை பண்ற 125 கான்ட்ராக்டர்ஸ் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வெளில போகும்போது இதனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது சார். நாங்க போற இடத்துல அவங்க தேவைப்பட்டா நாங்க கூப்பிட்டுக்கிறோம் சார். அவங்கள புடிச்சு வச்சுக்க வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஓ, அந்த அளவுக்கு தயாராயிட்டீங்களா? சரி, நான் பாத்துக்கிறேன். போயிட்டோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் திருமல, கான்ட்ராக்டர் அசோசியேஷன் தலைவர். நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்க ரேட்ல மார்ஜின் 10% அகிலா மேடம் இருக்கும்போதே இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருந்தோம். இயர் எண்டிங் முடிஞ்சு பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பேச முடியல. இப்ப அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம். இப்பதான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நாங்க இத பத்தி முடிவெடுக்க கொஞ்சம் டைம் வேணும். ரொம்ப நாளா பெண்டிங்ல கிடக்கு மேடம். டைம்லாம் கொடுக்க முடியாது. உடனடியா அமல்படுத்தி எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க. சார், உடனடியா இப்படி கொடுக்க முடியும்? நாங்க இப்பதானே வந்திருக்கோம். ஆனா நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்ப நீங்க அதிகப்படுத்தி கொடுக்கலனா நாங்க வெளியே போறதை தவிர வேற வழி இல்ல மேடம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஓகே மேடம்.
என்னாச்சு மாமா, பாத்தீங்களா? அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் பாருங்க. அம்மா இருக்கும்போதே இது விஷயமா பேசியிருக்காங்க. அருண், அவங்கள போய் கூப்பிடு. சரி ப்ரோ. இவ்வளவு நடந்து தைரியமா கூப்பிட சொல்லிருக்கா? கேட்ட மாதிரி எல்லாம் செஞ்சிருவாளோ? உங்க சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். நீங்க கேட்ட மாதிரி 10% நாங்க உயர்த்தி கொடுக்கறோம். நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன், எதனால சம்மதிக்க மாட்டேன்? 10% சும்மாவா? எத்தனை கோடி வரும் தெரியுமா? இதனால நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அகிலாண்டி முதல்ல வெளியே வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மேடம், அது வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஐஸ்வர்யம்மா, குடிக்கலன்னா இவங்க வெளியே போயிடுவாங்க. அதனால பாதிக்கப்படுறது நம்ம வேலைதான். அதானே சவாலு. அந்த சவாலை நம்ம சமாளிக்கணும். அத சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். அத விட்டுட்டு கேக்குறத குடுக்கறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட். ஆண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்வதி அகிலா ஆண்டி மாதிரி பெரிய பெரிய முடிவெடுக்க அவெல்லாம் இதெல்லாம் கிரியேட் பண்றாளோன்னு தோணுது. ஆனா நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். ஐஸ்வர்யா, நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐஸ்வர்யா, பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. யாரு என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். நானும் கையெழுத்து போட்டாதான் இது செல்லுபடி ஆகும். நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மேடம், இவங்க அவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் டைம் கொடுத்து ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நாங்க சப்ளை ஸ்டாப் பண்ணிக்கிறோம் மேடம். வாங்க போலாம். வாங்க போலாம். ஐயோ சார், இருங்க ஒரு நிமிஷம். சார், ஒரு நிமிஷம் சார், நில்லுங்க சார். ஐசு, Thanks, aunty. சூப்பர். இவங்களுக்கு இப்படிதான் கொடுக்கணும். Thank you. சக்சஸ். இந்த ஆட்டை வச்சு மொத்த பெரிய பிரியாணி போட்டுற வேண்டியதுதான். 2 நாள்ல எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க சார். இது நல்லதுக்கு இல்ல. டூ டேஸ்ல அதோட பாதிப்புகள் பெரிய அளவுல இருக்கும். ஆக்சசரிஸ் இல்லாம நம்மளால எந்த ப்ராடக்டையும் வெளியே அனுப்ப முடியாது. அதனால மொத்தமா ஸ்தம்பிச்சு போயிடும். உங்களால இந்த நிலைமைய சரி செய்ய முடியலன்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் உங்க பதவியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க பதவிக்கே பிரச்சனை வரலாம். முடிவெடுக்கிற அதிகாரம் ஷேர் ஹோல்டர்ஸ்டே இருக்கு. எனக்கு பதவி போறத பத்தி எந்த கவலையும் இல்ல. இப்ப என்னோட கவலையெல்லாம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி சுமூகமா சரி பண்றதுங்கிறது தான். அசோசியேஷன்ல இருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர்னு ஒரு 10 பேர் வந்து பேசினாங்க. அவங்களா முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 10 பேரை தவிர்த்து அங்க 115 பேர் இருக்காங்க. நாம ஏன் அந்த 115 பேரையும் தனித்தனியா பார்த்து பேசக்கூடாது?
நல்ல யோசனை தான் அண்ணி. ஆனா அங்க போய் அவங்க கிட்ட என்ன பேசுறது? அவங்க கேட்ட அந்த 10%மும் அகிலாமா வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா இப்போ ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்கறோம்னு பேசி பார்க்கலாமா? நல்ல ஐடியா தான். ஆனா 10% கொடுக்கணும்னா தான் ஐஸ்வர்யா ஒப்புதல் வேணும், சைன் வேணும். காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருந்தா நாமளே கொடுத்துடலாமே. அப்புறம் என்ன, தங்கச்சி சொன்ன மாதிரி அந்த 115 பேரையும் நம்ம தனித்தனியா போய் பாத்துருவோம். எனக்கும் இது நல்ல யோசனையா தான் தோணுது சார். ஆமா நீ அப்ப உடனே களத்துல இறங்கி 115 பேரையும் தனித்தனியா பார்த்து பேசிடுவோம். ஏண்டி இப்படி கத்துற? சொல்லு, என்ன பேசிக்கிறாங்க? அத்தை, ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ண அந்த 10 பேரை தவிர்த்து மீதி இருக்கிற 115 பேரையும் தனித்தனியா பார்த்து பேச போறாங்களாம். அப்புறம் 10% கொடுக்கறதா இருந்தா ஐஸ்வர்யாவோட சம்மதமும் வேணுமா, சைனும் வேணுமா. காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருந்தா அவங்களே கொடுக்கறதா பேசிக்கிட்டாங்க. ஓ, அப்போ பொது வெளியில வச்சு பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த தனித்தனியா போய் பார்த்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதா சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆமா ஆண்டி, அப்படிதான் முடிவு பண்ணிருக்கணும். அதுக்கு ஏன் சம்மதம் தேவையில்ல. இந்த 10 பேரு சம்மதம் இல்லாம ஒப்பந்தத்துல கையெழுத்து போட முடியாது. அந்த 115 பேர் சொன்னா இந்த 10 பேர் கையெழுத்து போட்டு தானே ஆகணும் அத்தை. அந்த 10 பேரும் இங்க இருந்தா தானே கையெழுத்து போடுவாங்க. கடத்திடுவோம். அத்தை, இங்க பாருங்க, இன்னில இருந்து அடுத்த 10 நாளும் நீங்க இங்கதான் தங்க போறீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் மேனேஜர் பாத்துப்பாரு. நீங்க இங்க இருக்க போற 10 நாளும் வெளியில இருந்து யாரும் உங்களை காண்டாக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால நீங்க உங்க செல்போன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இங்க இருக்கிறவங்கள தவிர அந்த 115 பேரை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு பார்வதி குரூப் ட்ரை பண்ணுவாங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேடம். தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் நாங்க இல்லாம யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எங்களோட அனுமதி வேணும். எங்கள்கிட்ட தானே வந்தாகணும். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் மேடம். சூப்பர். ஓகே, நான் சொன்னதுல கவனத்துல இருக்குல்ல? தப்பி தவறி கூட யார்கிட்டயும் நீங்க இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் மேனேஜர் செஞ்சு கொடுப்பாரு. அப்புறம் உங்க ட்ரெஸ் எல்லாம் கூட உங்களை தேடி வந்துரும். சரியா? ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஓகே மேடம், கண்டிப்பா. சார், பாத்துக்கோங்க. நீங்க கிளம்புங்க மேடம், நான் உங்களை பாத்துக்கிறேன். மாமா, இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டேன். ஒருத்தர் கூட எடுக்கல. ஒன்னு சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்லனா பிஸின்னு வருது. ஏதோ 1-2 நம்பருக்கு தான் ரிங் போகுது. அவங்களும் எடுக்க மாட்டாங்கறாங்க. யாருமே எந்த நம்பர்ல இருந்துமே எடுக்கல. எல்லாருக்கும் மெயில் பண்ணி பார்த்தேன், ஸ்கைப் கால் பண்ணி பார்த்தேன். ஆனா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ஒரே நேரத்துல இவ்ளோ பேரும் போன் அட்டெண்ட் பண்ணாம இருக்காங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உன்னை காலி பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல உனக்கு தெரியும். மாமா, நீங்களும் போன் பண்ணாதீங்க. எல்லாரும் இதோட நிறுத்திக்கலாம். என்னாச்சு பார்வதி? இல்லங்க, இதுக்கு மேலயும் போன்ல ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிடுவோமா? இது நல்ல ஐடியா தான். நம்ம போனை அவாய்ட் பண்றவங்க நேரா போய் பார்க்கும்போது கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். வாங்க சின்னையா. வரேன்.
ஐஸ்ன்னு இவ்வளவு சீரியஸ் எழுதிட்டு இருக்கா, அதுவும் தரையில உட்காந்து எழுதிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. ஏன் இப்படி திருட்டுத்தனமா எட்டி பாக்குற? சரி, இப்ப எதுக்கு எழுதுனதை மறைச்ச? அப்ப அதுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி என்ன மேடம் திருட்டுத்தனமா எழுதிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ எழுதுறேன், உனக்கு என்ன? இதெல்லாம் டூ மச் அருண், வெளியே போயிடு. இங்க பாரு, நீ என்னமோ பண்ற, ஆனா கிளைமேக்ஸ்ல மாட்டிடுறியே. வீட்டுக்கே தெரியாம திருட்டுத்தனமா பண்ற பாரு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மாட்ட தாண்டி போறேன் என் பொண்டாட்டி. ஒழுங்கா போறியா இல்லையா? போறேன். உன இந்த டயலாக் சொல்லிரு, கெட் அவுட்னு. ஆனா நீ மாட்டுவ. மாட்டுவல, அப்ப இருக்கு உனக்கு. பார்வதி தோக்கணும், நான் ஜெயிக்கணும். 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 ஜெயிக்கணும். அருண், அது ஏன் பேப்பர் கொடு. வாங்கிக்கோ ஐஸ். ஒரே நிமிஷம் இரு, இதுல என்னதான் எழுதிருக்குன்னு நான் பாக்குறேன். ஐஸ்வர்யா ஜெயிக்கணும், பார்வதி தோக்கணும். இத மறைச்சுதான் திருட்டுத்தனமா எழுதினியா? இப்படி எழுதினா மட்டும் மேடம் ஜெயிச்சிருவீங்க. அருண், என்ன நடக்குது? ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு. ப்ரோ, இங்க ஒரு நிமிஷம். நுக்காட்ட அருண் சொன்னா கேளு. என்ன? அட இரு, நான் சிரிச்ச மாதிரி அவங்களும் சிரிப்பாங்கல்ல, அவங்களும் அப்படியே பாத்துட்டு போட்டோம். அருண் ப்ளீஸ் சொன்னா கேளு. ப்ரோ ஒரு நிமிஷம் பாரு. அனி, நீங்க ராமஜெயம் எழுதுற மாதிரி மேடம் என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த ஒரு விஷயம் போதும் அண்ணி, இத கொண்டு போய் அம்மா கிட்ட காமிச்சா அதுக்கப்புறம் ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்க முடியாது. என்ன ஐசு, கொண்டு போய் காமிச்சிடலாமா?
வேண்டாம் சின்னையா, இதையெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், விடுங்க. இந்தாங்க ஐஸ்வர்யா அம்மா. வாங்கிக்கோ. வணக்கம். என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நான் நேரா விஷயத்துக்கே வரேன். உங்க கான்ட்ராக்டர்ஸ் யாரையுமே எங்களால மீட் பண்ண முடியல. ஃபோன் பண்ணி பார்த்தோம், மெயில் பண்ணி பார்த்தோம், எதுக்குமே அவங்க சைடுல இருந்து ரெஸ்பான்ஸே கிடையாது. அதனால நீங்க கான்ட்ராக்டர்ஸ் மூலமா சப்ளை பண்ணிட்டு இருந்த எல்லா அக்சசரிஸையும் இனிமே டைரக்டா எங்க கம்பெனிக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணி கொடுத்துறோம். முதல்ல நீங்க எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்க காரணம் ஐலாண்டேஸ்வரி அம்மா தான். என்னதான் கான்ட்ராக்டர் எங்களுக்கு வேலை கொடுத்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்கறது அகிலாண்டேஸ்வரி அம்மா தானே. நீங்க யாரும் எங்களை தப்பா நினைச்சுக்க கூடாது. எங்களை மாதிரி சப் கான்ட்ராக்டர்ஸ் எப்பவும் உங்க கான்ட்ராக்டர்ஸ பகச்சிக்க முடியாது. எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன். மாமா இல்ல வேண்டாம், விட்டுருங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க வரோம். நன்றி சார். போயிட்டு வாங்க. வரங்க. சரி வரேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம் தலைவரே. சப் கான்ட்ராக்டர் முரளியா? என்னையா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா தலைவரே, பார்வதி மேடமும் ஆதி சாரும் வந்து எங்களை டைரக்டா சப்ளை பண்ண சொன்னாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். வெரி குட். இருக்கிற மத்த சப் கான்ட்ராக்டர்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லி வை. ஒருத்தருமே சப்ளை பண்ண கூடாது. உங்களை மீறி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் தலைவரே. நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப கூட என்கிட்ட போன்ல பேசுற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ரகசியமா இருக்கணும். ஓகே தலைவரே, இந்த தகவலை சொல்லதான் தலைவரே உங்களுக்கு போன் பண்ண வச்சிடறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். நல்லா சாப்பிடுங்க. ஓகே, எல்லாரும் சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி ஆண்டி, எப்பவும் போல பார்வதி கடைசி நேரத்துல ஏதாவது மேஜிக் பண்ணி சரி பண்ணிட்டா என்ன பண்றது? அட நீ வேற ஐசு, இது வரைக்கும் அவ என்ன வேணா மேஜிக் பண்ணிருக்கலாம். ஆனா இனிமேல் ஒரு இன்ச் கூட அவளால அசைக்க முடியாது. அவ பதவி பறிபோக போறது கன்ஃபார்ம். நீ கவலைப்படாத. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வேற வழி இல்ல. 125 கான்ட்ராக்டர்ஸோட கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிடலாமா?